பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், ப்ரேயர் நிமித்தமாக அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்றதுன்றது ரொம்ப முக்கியம். எனவே ஆலயத்திற்கு செல்றதை நம்ம தவிர்க்கவே கூடாத ஒரு விஷயம், அதை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட வாழ்க்கையில். எனவே நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரம் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை சுத்தமாக நம்ம காத்துக்கொள்றதுங்க. நம்ம தேவனை மகிமைப்படுத்தும், தேவனை மகிழ்விக்கும் வாழ்க்கை வாழ்கிறது தான் சுத்தமான ஒரு இருதயம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார் பரிசுத்த அலங்காரம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம ஆலயத்திற்கு பார்க்கும்போது அப்போ தான் இந்த சாத்தான் இருக்கான் பாருங்கள், வாட்ஸ்அப் பார்க்க சொல்லுவான், அப்போ தான் சோஷியல் மீடியா பார்க்க சொல்லுவான். இதெல்லாம் பார்த்து நம்மளோட கவனத்தை வேறு ஒரு காரியத்தில், உலக பிரகாரமான காரியத்தில் கொண்டு போகிறதுக்கு பார்ப்பான். அப்போ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாலே சாத்தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆலயத்திற்கு போகும்போது இது மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கடந்து போய் நம்ம தேவனை துதிச்சுட்டு அவரை நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தனையிலேயே நம்ம ஆலயத்திற்கு போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம ஆலயத்திற்கு போகும்போது வெளியரங்கமான நம்மளுடைய சுத்தமாக இருக்கட்டும், வெளியரங்கமான நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, நம்மளை அழகுபடுத்திட்டு போகிறது, இது எல்லாமே தேவை தான். ஆனால் அதோடு சேர்த்து பரிசுத்த அலங்காரம், நம்மளோட இருதயத்தையும் நம்ம காத்துட்டு இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக தேவனை துதிக்கிறதுக்காகவும் அவரை ஆராதிக்கிறதுக்காகவும் அந்த காரியத்தை மனசில் பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தெளிவாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். அப்போ அந்த இருதயத்தை நம்ம சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியதுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். எனவே நம்ம ஆலயத்திற்கு போகும்போது தேவையில்லாத காரியங்களை மனசில் போடாமல் அவரை நோக்கி நம்ம எதை குறித்து அவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம், அவரை நம்ம துதிக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள், என்ன பாட்டு பாடலாம், இது மாதிரி நல்ல ஒரு காரியங்களை நம்ம மனசில் யோசிச்சுட்டு போகிறது, அது ரொம்பவே நம்மளோட இருதயத்தை காக்கிறதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். எனவே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். நம்மளுடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Have a good day.